திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு மாணிக்க வாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை நாம் பருகி வருகிறோம். கடந்த நேற்றும் இன்றும் வருகிற 10 நாட்களுக்கு திருமுறைகளை காப்பு செய்திருப்பதன் காரணமாக 12 திருமுறைகளையும் காப்பு செய்திருப்பதன் காரணமாக மாணிக்கவாசகருடைய திருவெம்பாவை மட்டும் பாடுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. முறையாக சைவ பெரியோர்கள் அதை பின்பற்றி வருகிறார்கள். அந்த வகையிலே நேற்றும் இன்றும் அதை தொடர்ந்து நாம் திருவெம்பாவை பாராயணம் செய்ய இருக்கின்றோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி அவர்களை வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதன் நுழைவதற்கு முன்பதாக எப்பொழுதும் போல திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி, திருக்கதவம் அடைதல், 12 திருமுறை ஆசிரியர் துதி இவைகள் எல்லாம் பாடி நம்ம நுழைவது ஒரு முறையாக வைத்திருக்கின்றோம். இந்த 12 திருமுறைகளை காப்பு செய்திருப்பதன் முன்னிட்டு நாம் இதையெல்லாம் பாராயணம் செய்யாமல் நேரடியாக திருவெம்பாவைக்கு திரு மாணிக்கவாசர் சுவாமிகள் அருளிய திருவெம்பாவை பதிகத்துக்கு செல்லலாம் என்று ஐயா நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஐயா ராஜா ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று கூறி அமைகிறோம். வாங்க, சிவாயனம். நன்றிங்க ஐயா. சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். முதலில் அந்த துதி படிச்சிருங்க நடராஜையா. திருவம்பாவை திருவிழா ஆரம்பம். அப்படி நன்றி. ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் துதி. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். கருணை மொழி திருமுகத்தில் திருநீற்றுணுதலும் கண்டாரை வசப்படுத்த கணிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறை புலத்தில் பொறுத்தே பீஞ்சகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமும் வடிவாம் வளர்த்துறை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தால் ஒருபொழுதும் நீங்காமல் எமதுலத்தில் சிரத்தில் ஓதிடு நாவினி என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். ஐயா வாங்க. திருப்பள்ளி எழுச்சி படிங்க. சிவாயனம் 2வது பாட்டு. திலகவதி அம்மா படிங்க. 2வது பாட்டு படிங்க. திருச்சிற்றம்பலம். வரங்க ஐயா, ஒரு நிமிஷம். அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்ற துதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயனம் கடிமலர் மலர மற்றண்ணலம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவைவோர் திருப்பெரும் துறையூரை சிவபெருமானே அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க ஐயா.
சிவாய நம. திருவம்பாவை படிங்க நடராஜையா, முதல் பாட்டு படிங்க. சரிங்க சாமி, நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். ஆதியும் மந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்தடங்கன். ஆதியும் மந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்தடங்கன். மாதே வளருதியோ வன்செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய். மாதே வளருதியோ வன்செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய். வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமலியின் மேல் மின்றும் புரண்டிங்கன். ஏதேனும் மாகால் கிடந்தால் என்னே என்னே இதயம் தோழி பரிசெலோர் எம்பவாய். ஏதேனும் மாகால் கிடந்தால் என்னே என்னே இதயம் தோழி பரிசெலோர் எம்பவாய். நன்றிங்க ஐயா. திலகவதியம்மா வாங்க, பொருள் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க ஐயா. நான் புத்தகத்தை வச்சுதான் நான் சொல்ல முடியும். நீங்க சொல்லுங்க, பொதுவா சொல்லுங்க, நான் சொல்றேன். இல்லையா, நீங்க புக்க வச்சே சொல்லுங்க. பெரியவங்க நீங்க இருக்கிறீங்க, நீங்க சொல்லுங்க ஐயா. நான் தான் முதல்ல சொன்னேன் ஐயா கிட்டே. சொல்லுங்க ராஜா, சொல்லுங்க. அதான் பொதுவா திருவம்பாயை மாணிக்கவாசகர் அருளியது திருவண்ணாமலை அருளி இருக்காரு. அதனுடைய இதுவே கன்னி பெண்கள் நல்ல மழை பெய்து நாடு செழிக்கவும் நல்ல கணவன்மார்கள் அடையவும் ஏதவும் சிவனை வேண்டி காலையில அவங்க எழுது இந்த திருவம்பாயை படித்தா நல்லது நடக்கும், குடும்பத்தில் நல்லது நடக்கும், அவர்களுக்கும் நல்லது நடக்கும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த திருவம்பாயை அவர் பாடியிருக்காரு. அதுதான் இதுல எழுதியிருக்காங்க இந்த புத்தகத்திலையும். சக்தியை வியந்து சக்தியை வேண்டி இறைவனை பெருமானை வேண்டி இந்த பாடலை படிச்சுட்டு வந்தா குடும்பத்துல எல்லாம் நல்லா நடக்கும், கன்னி பெண்களுக்கு நல்ல கணவன் கிடைப்பாரு, நல்லா மழை பெய்யும், நாடு செழிக்கும்ன்றது ஒரு ஒரு நல்ல செய்தியை தான் அவர் ஆரம்பிச்சு இந்த திருவம்பாவை பாடியிருக்காரு. தினம் நம்மளும் அதை நம்ம படிச்சுட்டு வரோம். நம்மளும் பிரார்த்தனை செஞ்சுக்குவோம். நம்மளை சார்ந்தவங்களுக்கும் நம்ம சார்ந்த நாடுக்கும் நம்மளுடைய இது ஊருக்கும் எல்லாம் நல்லது நடக்கணும், நல்லதே நடக்கணும் நம்ம வேண்டிக் கொள்வோம் என்பது இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். வேற ஒன்றும் இல்லையா. அடுத்த பாட்டு படிங்க. சிவலலிதா நடராஜன். இது சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் மக்களுக்கும் திருவடி வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகர் பொன்னார் திருமலரடிகள் போற்றி போற்றே. பாசம் பரஞ்சோதிக்கு என்பாராய் பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையே சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடரீதோ விண்ணோர்கள் ஏத்ததற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள அருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்தோள் ஈசனார்க்கு அன்பராம் ஆரேலோரெம்பாவாய். ஈசனார்க்கு அன்பர் யாமார் ஏலோரோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். இந்த பாடல்ல பெருமான் மாணிக்கவாச பெருமான் என்ன சொல்றாருன்னா, ஜோதி சுரூபமாக பரமனை பற்றி நாம் இரவும் பகலும் பேசி கொண்டு இருக்கிறோம். அவர் மீது பற்று
வேண்டும் என்பதை சொல்லி அழுத்தம் திருத்தமாக நம்ம வந்து காலையில் எழுந்து படுக்கையிலேருந்து எழுது பெண்டீர்கள் அனைவரும் வீண் பேச்சு எதுவும் பேசாம பரிகாசம் எல்லாம் இல்லாம பரமனை போற்றி நாம் அவருடைய சிற்றம்பலத்தை உள்ள அவருடைய உருவத்தை நினைத்து அவருடைய ஈசனை நாம் காத்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நம்ம அன்போடு இந்த நோன்பு இருக்க வேண்டும் என்பதை திரு மாணிக்கவாசகர் ஐயா சொல்லியிருக்காரு. இக்கோட்பாட்டை ஏற்றுக்கொள், பின்பு இதனால் நமக்கு எந்த ஒரு துயரமும் வராது என்பதை சொல்கிறார். சிவாய நம. சிவாய நமங்க ஐயா. சிவாய நம. சொல்லுங்க ஐயா. அடியன் 1-2 சொல்லலாமுங்க ஆட் பண்ணிக்கிறேங்க ஐயா சொன்னதோட. ஐயா வாங்க, முதல் பாட்டுல சொல்லிடுங்க சாமி. வாங்க, முதல் பாட்டுல சொல்லிடுங்க சாமி. முதல் பாட்டுல சொல்லிடுங்க. அப்படியே சுருக்கமா ரத்தன சுருக்கமா சொல்லுங்க ஐயா. ரத்தன சுருக்கமா சொல்லுங்க. திரு எம்பாவை என்பது பாவை போன்ற பெண்ணே அப்படின்னு அழைத்து மணிவாசகர் உயிர்களை எல்லாம் வந்து இறைவனுடைய திருவரு கருணையில நீராடி வழிபடுவதற்கு அருளி செய்த பாடல். சங்க காலத்துல வந்து அம்பாவை என்று சொல்லுவாங்க. இந்த பாடல தை நீராடல் என்று சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து சங்ககால வழக்கம். அதை வந்து பரம்பொருளை வளர்த்துவதாக மணிவாசகர் வந்து அந்த ட்ரெண்டை வந்து மாற்றி பரம்பொருளை வளர்த்துவதாக பாடியதுதான் திருவெம்பாவை. அதனால இதற்கு ஒரு சிறப்பு உண்டு. இந்த மார்கழி மாதத்துல இந்த காலத்துல இது செய்யறதுனால உயிர்கள் வந்து இதனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா 8 பாடல் வந்து தூயில் எழுந்த பெண்கள் வந்து ஒரு பெண்கள் மற்றொரு பெண்களை தூயில் எழுப்பி கொண்டு நீராட செல்வது போலவும் 9ல இருந்து நீராடும் பொழுது அவர்களுடைய இறைவனுடைய புகழை பாடிக்கொண்டே அந்த நீர் ஓடை கூட வந்து இறைவனுடைய வடிவமாக இறைவன் இரவியோட வடிவமாக தெரிவதாகவும் அப்படி நீராடி கொண்டே பாடுவார்கள். அந்த 9ல இருந்து 18 பாடல் வரைக்கும் அது போல இருக்கும். 19வது பாடல்ல இறைவனிடம் விண்ணப்பம் செய்வார்கள். இறைவனுடைய திருமுன்ன குளித்து முடித்து இறைவனுடைய திருமுன்ன நின்று விண்ணப்பம் செய்வார்கள். இறுதி பாடல்ல போற்றி சொல்லி இறைவனுடைய 5 தொழில்களை வலுத்தி இதே போல இந்த மாதிரி ஒரு கருணை செய்து உன்னை நினைத்து நீராடுவதற்குரிய வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி சொல்லி இந்த மார்கழி நீராடலை வந்து எப்பொழுதும் எங்களுக்கு அருளை செய்ய வேண்டும் அப்படின்னு விண்ணப்பம் செய்து முடிப்பாங்க. இதுதான் இது. அதுல 7 ஓர் அப்படின்னு இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா ஓர் 7 அப்படின்னு அதை மாத்தி படிக்கணும். ஓர்ந்து ஏற்றுக்கொள்வாயாக அப்படிங்கிறது அர்த்தம். ஆராய்ந்து ஏற்றுக்கொள். நாங்க சொல்றதெல்லாம் உடனே நம்பிராதவ. ஆராய்ந்து ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு சொல்றதா 7 ஓர் அப்படின்றது. எம்பாவா என்பது என் பாவை போன்ற பெண்ணே அப்படின்னு சொல்றது. முதல்ல உள்ள 8 பாடல்ல ஒரு பெண் மற்றொரு பெண்ணை வந்து அழைப்பது போல இருக்கும். அப்புறம் ப்ளூரல்ல இருக்கும். அந்த எல்லா பெண்களும் சேர்ந்து பெண்களேன்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா அதுவும் சிங்குலர்ல தான் கொடுத்துருப்பாங்க, ஒருமையில தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இதான் பாடலுடைய பதிகத்தினுடைய அமைப்பு. நீங்க அப்படியே சொல்லிட்டு போங்கய்யா, நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கேங்கய்யா. சிவாய நமங்கய்யா. நன்றி நன்றியா. சிவாய இல்ல கொழுப்புரை நான் அடியன் வாசிட்டுமா படிங்கய்யா. அடியன் படிக்கட்டுமா? அப்படியே பொழிங்க. அப்படியே பொழிப்புரை படிக்கிறேன். அங்க ஏன் ஏதாவது கருத்து அறிக்கணும் இடையிலும் சொல்லுங்க. சரியா? சரி. நன்றிங்க சிவபெருமான். வாங்க அடுத்த பாட்டுங்களா? வாங்க. தனலட்சுமி அம்மா இருக்கியா? படி. வாசம் பரஞ்சோதி. மூணாவது பாட்டு படி. முத்தண்ண. சரி சரி. முத்தண்ண வெண்ணகையாய் முன் வந்ததே எழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றல்லூரே தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய் பத்துடையீரீசன் பழடீர் பாங்குடையீர் புத்தடையோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம்
சிவனை தனையும் வேண்டும் எமக்கெலோர் எம்பாவாய். சிவம் அழகியார் பாடாரோணும் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கெலோர் எம்பாவாய். நன்றி. நன்றிங்க. பாடலுக்கு உண்டான பொழிப்புரை திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். முத்தை போன்ற வெண்மையான பற்களை உடையவளே, நாள்தோறும் எங்களுக்கு முன்னே எழுந்து எதிரே வந்து என் தந்தை இன்ப வடிவினன் அமுதம் போன்றவன் என்று வாழ்த்தி வாய் மிகுதியும் ஊறி இனிமை பயக்கும்படி பேசுவாய். எழுந்து வந்து உன் வாய் கதவை திறவாய். நீங்கள் இறைவனிடத்தில் பேரன்பு உடையீர். இறைவனது பழமையான அடிமை உடையீர். ஒழுங்கு உடையீர். புதிய அடியவராகிய எங்களது சிறுமையை ஒழித்து அடிமை கொண்டால் தீமையாய் முடியுமோ? உன் அன்புடைமை வஞ்சனையோ? உன் அன்பு உண்மை என்பதை நாங்கள் எல்லாம் அறிய மாட்டோமோ? மனம் செம்மையுடையவர் நம் சிவபெருமானை பாட மாட்டார்களோ? உன்னை எழுப்ப வந்த எங்களுக்கு இவ்வளவும் வேண்டும். அடுத்த பாட்டுக்கு போலாம் ஐயா. அடுத்தது சரஸ்வதி அம்மா வாங்க. ஓம் நம சிவாய. ஒள்ளித்தில நகையாய் இன்னும் புலந்தின்றோ வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கோடுள்ளவா சொல்லுகோம் அவளவும் எண்ணி கோடுள்ளவா சொல்லுகோம் அவளவும் கண்ணை தூகின்றவமே காலத்தை போக்காதே விண்ணு கோரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கினியானை பாடிக்க சிந்துள்ளம் உள்னுக்கு நின்றொருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணி கூரையில் தோயில் ஏழோர் எம்பாவாய் எண்ணி கூரையில் தோயில் ஏழோர் எம்பாவாய். நன்றி ஐயா. இந்த பாட்டுக்கு நானே பொருள் சொல்றேன் ஐயா. சொல்லுங்க. ஒள் நீ திலநகையாய் இன்னும் புலந்தின்றோ. அருமையான திலகம் அணிந்த நகை உடைய பெண்ணே, முத்து போன்ற ஏற்கனவே முன்பாடல் சொல்லியிருக்காங்க முத்தென்ன வெண்ணகையாயின்னு. அவ்வளவு அழகான நகையுடைய சிரிப்பை உடைய பெண்ணே, கலகல என்று சிரிக்கக்கூடிய பெண்ணானவளே, இன்னும் புலந்தின்றோ, இன்னுமா நீ தூங்குற? வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ. இந்த கேள்விக்கு அழகான நீ பெண்ணே இன்னும் தூங்குறியான்னு கேட்குற கேள்வி தோழி கேட்கறதுக்கு இந்த பொண்ணு படத்திற்கு பதில் சொல்றா. வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ, கிளி போன்ற அழகான பெண்கள் அனைவரும் வந்து விட்டார்களா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு இந்த பொண்ணு பதில் சொல்றா, எண்ணிக்கோடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவு. எண்ணி பார்த்துக்கோ, எந்திரி முதல்ல, எந்திரிச்சு பாரு, எண்ணி பாரு. அவ்வளவும் கண்ணை தீன்ற அவமே காலத்தை போகாது. இப்படி பேசிக்கிட்டே நீ படுத்து படுத்து தூங்கிக்கிட்டே இருக்காத. கண்ணை தீன்ற அவமே காலத்தை போக்காது. இப்படியே காலத்தை போக்கிட்டு போகாத. நீ என்ன பண்ணணும்? விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை, விண்ணுக்கு ஒரு மருந்தை, இந்த ஆகாயம் முழுவதற்குமான மருந்தை, வேத விழுப்பொருளை, வேதமாகிய 4 வேதங்களின் விழியுமைய பொருளை, கண்ணுக்கு இனியானே அவன் யார்? கண்ணுக்கு இனிய சிவபிரானே பாடி பாடி கசிந்து உள்நெக்கு நின்று உருகையா மாட்டோம். அவரை பாடி விண்ணுக்கு ஒரு மருந்து ஆகிய இறைவனை, வேத விழுப்பொருளாகிய இறைவனை, கண்ணுக்கு இனியவனாகிய அந்த இறைவனை பாடி
கசிந்து உள்ளம் உள்நெக்கு நின்று உருக யாமாட்டோம். இது எல்லாத்தையும் பாடி பாடி உள்ளம் நெக்கு உருகி நிற்கணும் நம்ம. அப்படி இல்லாம நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேற வரும் அவனை பாடுவதற்கு வா. வந்து எண்ணி பாரு, குறைஞ்சிச்சுன்னா என்னன்னு கேளு. எண்ணிக்குறையில் துயிலேற வரும் அவை. அப்படி அதுக்கப்புறமா நீ தூங்கலாம். இப்போ முதல்ல நீ எந்திரிச்சு வா. நாங்கெல்லாம் வந்துட்டோமா இல்லையான்னு வந்து பாரு. இறைவனை பாடணும். அவன் யாரு? விண்ணுக்கு ஒரு மருந்து, வேத விழுப்பொருள், கண்ணுக்கினியவன், அவனை பாடணும். கசிந்து உள்நெக்கு உருகணும். இப்படிப்பட்ட இறைவனை பாடுவதற்கு அனைவரும் வந்து விட்டோம், நீயும் வா என்று தோழியை அழைக்கிறது போல மாணிக்க வாசகர் இந்த பாடலை பாடியிருக்கிறார். மாணிக்க வாசகர் தன்னை பெண்ணாக உருவகித்து இறைவனை ஆணாக உருவகித்து இந்த பாடலை இறைவனுடைய தோள்களை சேருவது போல அத்தனை இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல்களையும் திருவம்பை பாடல்களையும் அவ்வாறு பாடியிருப்பது ஐதீகம். அது முறை, மரபு என்பதை கூறி எனது உரையை முடிக்கிறேன் இந்த பாடலோடு. நன்றி. நன்றி நன்றி நன்றிமா. நன்றி நன்றி. அற்புதம். இந்த பெண்கள் வந்து நீயே எழுந்து வந்து எண்ணி பார்த்து எண்ணிக்கை குறையுமானால் மீண்டும் போய் தூங்குவாயாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைசியில முடிக்கிறாங்க. நன்றிங்க. அடுத்த பாடலுக்கு போலாம். அதாவது வந்திருக்கிறவங்க எத்தனை பேர் நீ எண்ணி பாரு. அப்படி எண்ணி பார்த்தீங்கன்னா அதுல எண்ணிக்கை ஏதாவது குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்க, நீ போய் என்ன பண்ணிடு, திருப்பியும் போய் நீ தூங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி. நன்றிங்க. அற்புதம் அற்புதம். நன்றிம்மா, அழகா சொன்னீங்க. ஐயா அடுத்து போலாம். அடுத்தது வாங்கய்யா, அரங்கோ வாங்கய்யா, பாடுங்க. அடுத்தது ஐயா அவங்க வெளியே போயிருக்காங்க. அடுத்தவங்களை கூப்பிடுங்க. அடுத்தது கணபதி ஐயா முடியாது. சிவாயனா இருக்காங்களா? ஐயா இருக்காங்களா? கணபதி ஐயா பாடுறீங்களா? சிவாயனா இருக்காரு. எங்க ஹாஸ்பிட்டல் இருக்காரா, வீட்டுக்கு வந்துட்டாரான்னு தெரியலையே. சரி விடுங்க, அவரு விடுங்க. அடுத்து கூப்பிடுங்க. அடியன் படிக்கிறியா? படிங்க. மாலரியா நான் முகனும் காணாமலையானை நாம் போலறியோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படிரு கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலம் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டம் சீலம் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் கான் ஏல குழலி பரிசலுரெம்பாவாய். நன்றிங்கம்மா. பாடல் எண் 5. பாடலுக்கு உண்டான பொழிப்புரை. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருமால் அறிய முடியாத பிரம்மன் காண முடியாத அண்ணாமலையை நாம் அறியக்கூடும் என்று உனக்கு தெரிந்துள்ள பொய்களையே பேசுகின்ற பால் சுரக்கின்ற தேன் போல இனிக்கும் வாயினை உடைய வஞ்சகி, வாயிற்கதவை திறப்பாயாக. திருமால் அறிய முடியாத பிரம்மன் காண முடியாத அண்ணாமலையை நாம் அறியக்கூடும் என்று உனக்கு தெரிந்துள்ள பொய்களையே பேசுகின்ற பால் சுரக்கின்ற தேன் போல இனிக்கும் வாயினை உடைய வஞ்சகி, வாயிற்கதவை திறப்பாயாக. இந்நிலவும் கிணறும் வானுலக இந்த நில உலகினரும் வான் உலகினரும் பிற உலகினரும் அறிவதற்கு அருமையானவனது அழகையும் நம்மை அடிமை கொண்டருளி குற்றத்தை நீக்கி சீராட்டும் பெருங்குணத்தையும் வியந்து பாடி சிவனே சிவனே என்று முறையிடினும் அறியாய் துயில் நீங்காது இருக்கிறாய். இதுதானோ மயிர்ச்சாந்தணிந்த கூந்தலை உடைய உனது தன்மை. நன்றிங்க. அடுத்து வாங்க. திருச்சிற்றம்பலம். மானேனி நென்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போனதிசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல் பாடி வந்தோர்க்கும் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோணை
பாடேலூர் எம்பாவாய். நன்றிங்க ஐயா. பாடல் எண் 6, பாடலுக்குண்டான பொழிப்புரை. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பெண்ணே, நீ நேற்று நாளைக்கு வந்து உம்மை எழுப்புவேன் என்று சொன்ன சொல்லுக்கும் வெட்கப்படாமல் நீ போன திக்கை சொல்லாய். இன்னும் பொழுது விடியவில்லையோ? வான உலகத்தவரும் நில உலகத்தவரும் பிற உலகத்தவரும் அறிதற்கு அருமையானவன் தானாகவே வலிய வந்து எம்மை காத்து அடிமை கொண்டு அருளுகின்ற மேலாகிய நெடிய கடலணிந்த திருவடியை பாடி வந்தவர்களாகிய எங்களுக்கு நீ உன் வாய் திறவாது இருக்கின்றாய், உடலும் உருக பெறாது இருக்கின்றாய். இவ்வொழுக்கும் உனக்குத்தான் பொருந்தும். இவ்வொழுக்கும் உனக்குத்தான் பொருந்தும். எமக்கும் பிறருக்கும் தலைவனாய் இருப்பவனை எழுந்து வந்து பாடுவாயாக. நன்றிங்க. அடுத்து ஜான் சிராணியம்மா வாங்க. சிவாய நம. வணக்கம் ஐயா. சிவாய நமங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அன்னே இவையும் சிலவோ பலவ மரர் உன்னற்கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய் தென்னாய் என்னா முன்னம் தீ சேர்மெழுகொப்பாய் என்னானை என்னாரையன் இன்னமுதன் நல்லோமும் சொன்னோங்கில் வெவ்வேறாய் இணைந்து துயிலுதியோ வன்னெஞ்ச பேதையர் போல் வாளா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. நன்றிங்கம்மா. பாடல் எண் 7, பாடலுக்கு உண்டான பொழிப்புரை. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். தாயே, உன் குணங்களில் இவையும் சில போலும். பல தேவர்கள் உன்னருக்கு அரியவனும் ஒப்பற்றவனும் பெரும் சிறப்புடையவனுமாகிய இறைவனை பற்றிய சங்கு முதலியவற்றின் ஒளிகள் கேட்க சிவசிவ என்று சொல்லியே வாயை திறப்பாய். தென்னவனே என்று சொல்லுவதற்கு முன்பே தீ இடைப்பட்ட மெழுகு போல உருகுவாய். என் பெருந்துணைவன், என் அரசன், அமுதமானவன் என்று யாம் எல்லோரும் வெவ்வேறு விதமாக புகழ்ந்தோம். நீ கேட்பாயாக. இன்னமும் உறங்குகின்றையோ? இன்னமும் உறங்குகின்றனையோ? திண்ணிய மனமுடைய அறிவிலார் போல சும்மா படுத்திருக்கின்றாயே. தூக்கத்தின் சிறப்புத்தான் என்னென்று உரைப்பது. அடுத்து வாங்க. அடுத்து சங்கரையா வாங்கய்யா. 8வது பாட்டு, கோழி சிலம்ப. அனைத்து அடியார்களுக்கும் இனிய விடியல் வணக்கம். கோழி சிலம்ப சிலம்பும் குருவெங்கும் எழில் இயம்ப இயம்புவன் சங்கெங்கும் கோழி எங்கும் எழில் இயம்ப இயம்புவன் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரந்தருளை பாடினோம் கேட்டிலையோ வாழிதந்த உறக்கமோ வாய் திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறு ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனே பங்காளனையே பாடலோர் எம்பாவாய் ஏழைக்காலனையே பங்காளனையே பாடலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றிங்க சிவபெருமான். திருச்சிற்றம்பலம். பாடல் எண் 8, பாடலுக்கு உண்டான பொழிப்புரை. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். கோழி கூவ எங்கும் மற்ற பறவைகள் ஓசை எழுப்பும். வாத்தியங்கள் ஏழிசை முறையில் இசைக்க எவ்விடத்தும் வெண்மையான சங்கமானது முழங்கும். ஒப்பற்ற மேலான கருணையுடைய சிவபெருமானது நிகரில்லாத உயர்ந்த புகழை நாங்கள் பாடினோம். அவற்றை நீ கேட்கவில்லையா? ஒப்பற்ற நிகரில்லாத உயர்ந்த புகழை நாங்கள் பாடினோம்.
அவற்றை நீ கேட்கவில்லையோ? வாழ்வாயாக. இது எத்தகையான தூக்கமோ? வாயை திறக்க மாட்டேன் என்கிறாயே. பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் திருமால் போல இறைவனிடத்தில் அன்புடையவளான திறமும் இப்படித்தானோ? பேரூழியின் இறுதியில் தலைவனாய் நின்ற ஒருத்தனாகிய உமை பாகனையே பாடுவாயாக. பேரூழியின் இறுதியில் தலைவனாய் நின்ற ஒருத்தனாகிய உமை பாகனையே பாடுவாயாக. அடுத்து வாங்க. 9வது பாட்டு காந்திமதி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்தும் பெற்றி உன்னடியார்த்தால் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம். அன்னவரேயம் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இன்ன வகையே எமக்கென்கோ நல்குதியேல் என்ன குறையும் இளோம் ஏலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். பாடலின் 9 பாடல் கொண்டான பொழிப்புரை. திருச்சிற்றம்பலம். முற்பட்டவனாகிய பழமையான பொருள்களுக்கும் முற்பட்ட பழமையான பொருளே, பிற்பட்டவனாகிய புதிய பொருள்களுக்கும் புதிய பொருளாகி நின்ற அத்தன்மையனே, உன்னை ஆண்டவனாக பெற்ற உன் சிறப்பு மிக்க அடிமைகளாகிய யாங்கள் உன் தொண்டர்களின் திருவடிகளை வணங்குவோம். அங்கே அவர்களுக்கு உரிமை உடையவர்களாவோம். அவர்களே எங்கள் கணவர் ஆவார்கள். அவர்கள் விரும்பி கட்டளையிட்ட வண்ணமே அவர்களுக்கு அடிமையாய் நின்று ஏவல் செய்வோம். எங்கள் பெருமானே, எங்களுக்கு இம்முறையே கிடைக்குமாறு அருள் புரிவாராயின் எவ்வகையான குறைபாடும் இல்லாதவர்களாய் இருப்போம். எங்கள் பெருமானே, எங்களுக்கு இம்முறையே கிடைக்குமாறு அருள் புரிவாராயின் எவ்வகையான குறைபாடும் இல்லாதவர்களாய் இருப்போம். நன்றிங்க. அடுத்து வாங்க. சிவாயனம். 10வது பாட்டு ரயில்வே சித்ரா சித்ரா வாமா. ஐயா திருச்சிற்றம்பலம் பாடுறேங்க ஐயா. ஒரே நிமிஷம். திருச்சிற்றம்பலம். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திரிமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தரங்கன் கோயிற்பினா பிள்ளைகால் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகர் சாமி மலரடிகள் போற்றி போற்றி. நன்றிங்க ஐயா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். பாடல் எண் 10 பாடலுக்கு உண்டான பொழிப்புரை. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். இறைவன் திருவடி கமலங்கள் கீழ் உலகம் ஏழினுக்கும் கீழாய் சொல்லுக்கு அளவு படாதவையாய் இருக்கும். இறைவன் திருவடி கமலங்கள் கீழ் உலகம் ஏழினுக்கும் கீழாய் சொல்லுக்கு அளவு படாததாய் இருக்கும். மலர்கள் நிறைந்து அழகு செய்யப்பட்ட அவனது திருமுடியும் மேலுள்ள பொருள்கள் எல்லாவற்றுக்கும் மேலுள்ள முடிவிடமாயிருக்கும். அவன் ஒரே வகையானவன் அல்லன். ஒரு பக்கம் பெண்ணுருவாய் இருப்பவன். வேதம் முதலாக பின்னுலகத்தாரும் மண்ணுலகத்தாரும் புகழ்ந்தாலும் சொல்லுதற்கு முடியாத ஒப்பற்ற நண்பன் அடியார் நடுவுள் இருப்பவன். விண்ணுலகத்தாரும் மண்ணுலகத்தாரும் புகழ்ந்தாலும் சொல்லுதற்கு முடியாத ஒப்பற்ற நண்பன் அடியார் நடுவுள் இருப்பவன்
அத்தன்மையனாகிய சிவபெருமானது ஆலயத்துள்ளே குற்றமில்லாத குலத்தை உடைய பணிப்பெண்களே, அவன் ஊர் யாது? அவன் பெயர் யாது? அவனுக்கு உறவினர் யாவர்? அவனுக்கு அந்நியர் யாவர்? அவனை பாடும் வகை யாது? அடுத்த பாட்டுக்கு வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடுத்தது 11வது பாட்டு. திலகவதி அம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். மொய்யாத்தடம் பொய்கை புக்கு முகேரன்ன, மொய்யாத்தடம் பொய்கை புக்கு முகேரன்ன, கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி, ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் காணாரழல் போல், செய்ய வெண்ணீராடி செல்வா சிறுமருங்கள் மையார் தடங்கண் மடந்தை மணவாளாம், மையார் தடங்கண் மடந்தை மணவாளாம், ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில், ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின், உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம், எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய், எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா வாய்ப்புக்கு. நன்றிங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பாடல் எண் 11. பாடலுக்கு உண்டான பொழிப்புரை. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நிறைந்த நெருப்பு போன்ற செந்நிறம் உடையவனே, வெண்மையான திருநீற்று பொடியில் மூழ்கியவனே. நிறைந்த நெருப்பு போன்ற செந்நிறம் உடையவனே, வெண்மையான திருநீற்று பொடியில் மூழ்கியவனே, ஈசனே, சிற்றிடையையும் மை பொருந்திய பெரிய கண்களையும் உடைய உமையம்மையின் கணவனே, அழகனே, வண்டுகள் மொய்த்தலை பொருந்திய அகன்ற தடாகத்தில் முகேர் என்ற ஒலி எழுப்பும்படி புகுந்து கையால் குடைந்து குடைந்து மூழ்கி உன் திருவடியை புகழ்ந்து பாடி பரம்பரை அடிமைகளாகிய நாங்கள் வாழ்ந்தோம். தலைவனே, நீ எங்களை அடிமை கொண்டு அருளுகின்ற திருவிளையாட்டினால் துன்பத்தினின்றும் நீங்கி இன்பத்தை பெறுபவர்கள் அவற்றை பெறும் வகைகளையெல்லாம் யாங்களும் படிமுறையில் பெற்றுவிட்டோம். இனி நாங்கள் பிறவியில் இழைக்காதபடி எங்களை காத்தருள்வாயாக. தலைவனே, நீ எங்களை அடிமை கொண்டு ஆளுகின்ற திருவிளையாட்டினால் துன்பத்தினின்றும் நீங்கி இன்பத்தை பெறுபவர்கள் அவற்றை பெறும் வகைகளையெல்லாம் யாங்களுக்கு படிமுறையில் பெற்றுவிட்டோம். இனி நாங்கள் பிறவியில் இலகாதபடி எங்களை காத்தருள்வாயாக. நன்றி. அடுத்த பாடல் போலாம். 12வது பாட்டு வாங்க. பத்மாவதி அம்மா வாங்க. பத்மாவதி அம்மா இருக்கீங்களா? சிவாய நம. ஐயா அவங்க மைக்கு எடுக்கல. சிவா எத்தனை படிக்கணும் ஐயா? 12வது பாட்டு படி. 12வது பாட்டுமா? 12ங்களா? ஆமா ஆமா. சிவா. திருச்சிற்றம்பலம். ஆர்த்த பிறவி துயர் கெட நாம் மார்த்தாடும் தீர்த்தனல் தில்லை சிற்றம்பல தேதியாடோ கூத்தனிவானும் குவலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்பவார் களைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணைகுழால் மேல் வண்டார்ப்ப புத்திகையும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்திரும் சுனை நீர் ஆடலோரெம்பாவாய் ஏத்திரும் சுனை நீர்
ஆடலோர் எம்பாவாய். நன்றி ஐயா. நன்றிம்மா. பாடல் எண் 12. பாடலுக்குண்டான பொழிப்புரை. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நம்மை பிணித்த பிறவி துன்பம் ஒழியும்படி நாம் மகிழ்ந்து ஆடுகின்ற தீர்த்தமாய் உள்ளவன். நம்மை பிணித்த பிறவி துன்பம் ஒழியும்படி நாம் மகிழ்ந்து ஆடுகின்ற தீர்த்தமாய் உள்ளவன். அழகிய தில்லையின் கண்ணுள்ள ஞான சபையில் அனலேந்தி ஆடுகின்ற கூத்தபிரான். விண்ணுலகத்தையும் நில உலகத்தையும் நம் எல்லோரையும் தோற்றுவித்தும் நிலை பெறுத்தியும் நீக்கியும் விளையாடுபவனாகிய இறைவனது பொருள் சேர் புகழை உரைத்து வளையல்கள் ஒலிக்கவும் நீண்ட மேகலை முதலிய அணிகள் அசைந்து ஓசை எழுப்பவும் அழகிய கூந்தலின் மேல் வண்டுகள் எழுந்து முழங்கவும் மலர்கள் விளங்குகின்ற பொய்கையில் ஆடி நம்மை உடைய இறைவனது பொன் போன்ற திருவடிகளை துதித்து பெரிய மலைச்சுனை நீரில் மூழ்குவாயாக. நன்றிங்க. அடுத்த பாடல் போலாம். அடுத்தது உமாமா, வாங்க 13வது பாட்டு படி. ராணப்பா திருச்சிட்டமலையா தென்னாவதேசனே போட்டி எல்லாத்தையும் போட்டி. பைங்குகளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்க குருகு இனத்தால் தின்னும் அறவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சாதலினால் எங்கள் திராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடிதில் புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தாற்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூ புனல் பாய்ந்தாடலோ எம்பாவாய். பொங்கு மடியில் புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்பு கலந்தாற்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூ புனல் பாய்ந்தாடலோர் எம்பாவாய். நன்றிம்மா. பாடல் எண் 13. பாடல் கொண்டான பொழிப்புரை. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பசுமையான குவலையின் கருமையான மலர்களை உடைமையாலும் செந்தாமரையின் குளிர்ந்த மலர்களை உடைமையாலும் கையில் வளையல் கூட்டத்தை உடைமையாலும் பின்னி கிடக்கின்ற பாம்பினாலும் தங்கள் மலம் கழுவுவார் வந்து நீங்கிக் கொள்ள அடைதலாலும் எம்பெருமாட்டியையும் எம்பெருமானையும் போன்று பொருந்திய நீர் பொங்குகின்ற மடுவை உடைய பொய்கையில் புகும்படி விழுந்து மூழ்கி நம் சங்கு வளையல்கள் கலகலக்கவும் கார் சிலம்புகள் கலந்து ஒலிக்கவும் தனங்கள் பூரிக்கவும் மூழ்குகின்ற நீர் பொங்கவும் தாமரை மலர்கள் நிறைந்த நீரில் பாய்ந்து ஆடுவாயாக. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அடுத்து வாங்க. 14வது பாட்டு வாழப்பாடி சித்ராமாவன். திருச்சிற்றம்பலங்கய்யா. எப்படி நினைக்கிறேங்கய்யா. ஐயா முதல் வரி சொல்லுங்கய்யா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. பெருமானி அடிகளார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. காதார் குழையாட பைம்பூன் கலநாட கோதை குழலாட வண்டின் குளமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதி திறம் பாடி சொற்கொன்றை தார்பாடி ஆதி திறம் பாடி அந்த மாமா பாடி வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாத திறம் பாடி ஆடேலோர் எம்பாவாய். நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். நன்றி சாமி. பாடல் எண் 14. பாடல் கொண்டான பொழிப்புரை. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். காதில் பொருந்திய குடை அசையவும் பசிய பொன்னால் ஆகிய அணிகள் அசையவும் பூமாலை கூந்தலில் இருந்து அசையவும் மாலையை சுற்றும் வண்டின் கூட்டம் அசையவும் குளிர்ச்சியாகிய நீரில் மூழ்கி தில்லை சிற்றம்பலத்தை புகழ்ந்து பாடி வேத பொருளாகிய சிவபெருமானை பாடி அப்பொருள் நமக்கு ஆகும் வண்ணம் பாடி பரஞ்சோதியின் தன்மையை பாடி
இறைவன் சென்னியில் சூழ்ந்துள்ள கொன்றையை பாடி, அவன் ஆதியான தன்மையை பாடி, அவன் அந்தமான முறையை பாடி, முறைமையை பாடி, பக்குவ முறைமைக்கு ஏற்ப வேறுபடுத்தி, நம்மை ஆக்கமாய் வேறுபாடுறுத்தி உயர்த்திய வளையலை உடைய உமாதேவியின் திருவடியின் தன்மையை பாடி ஆடுவாயாக. அடுத்து வாங்க. அடுத்தது பரமேஸ்வரி அம்மா வாங்க, 15வது பாட்டு. பரமேஸ்வரி அம்மா இருக்கீங்களா? சிவாய நம. இருக்கேங்கய்யா. அதுக்குள்ள 15வது ஸ்கிரீன்ல பாட்டு. போயிடுச்சு. சிவாய நம. 15 தானங்க ஐயா? ஆமா, ஓரொரு கால். சிவாய நம. ஓரொரு கால் எம் பெருமான் என்று என்றே நம் பெருமான் சீர்வரு கால்வாய் ஓவால் சித்தம் களி கூற நீர் ஒரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பார் ஒரு கால் வந்து அறையார் விண்ணோரை தான் பணியார் நீர் ஒரு கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப பாரொரு கால் வந்து அணையால் விண்ணோரை தான் பணியார் பேரறையர்க்கிங்கனே நீ பித்து ஒருவராமாறும் ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தார் வார் உருவ பூன்முலையீர் வாயார நாம் பாடி ஏர் உருவ பூம்புணல் பாய்ந்து ஆடலோர் எம்பாவாய் வார் உருவ பூன்முலையீர் வாயார நாம் பாடி ஏர் உருவ பூம்புணல் பாய்ந்து ஆடலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றி சாமி. சிவாயனம். பாடலின் 15 பாடலுக்குண்டான பொழிப்புரை. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். கச்சணிந்த அழகிய அணியுடன் கூடிய பொங்கைகளை உடையீர், ஒவ்வொரு சமயத்தில் எம்பெருமான் என்று சொல்லி வந்து இப்பொழுது நம் இறைவனது பெருமையை ஒரு காலம் வாயினால் கூறுதலை நீங்காதவளாகிய இவள் மனம் மகிழ்ச்சி மிக விழிகளினின்றும் ஒருபொழுதும் நீங்காத நீரின் நீண்ட தாரைகள் ஒழுக பூமியின் மேல் ஒரு முறையே விழுந்து எழாது வணங்குவாள். பிற தேவரை தான் வணங்க மாட்டாள். பெரிய தலைவனாகிய இறைவன் பொருட்டு ஒருவர் பித்தராகுமாறு இவ்வாறோ? பெரிய தலைவனாகிய இறைவன் பொருட்டு ஒருவர் பித்தராகுமாறும் இவ்வாறோ? இவ்வாறு பிறரை அடிமை கொள்ளும் ஞான உருவினர் யார் ஒருவரோ? அவருடைய திருவடியை நாம் வாயார புகழ்ந்து பாடி அழகிய தோற்றமுடைய மலர்கள் நிறைந்த நீரில் நீர் குதித்து ஆடுவீராக. அழகிய தோற்றமுடைய மலர்கள் நிறைந்த நீரில் நீர் குதித்து ஆடுவீராக. திருச்சிற்றம்பலம். அடுத்து வாங்க. 16வது பாட்டு. தேவகி அம்மா வாங்க, தேவகி கணேஷ் வாங்க. இருக்கீங்களா? அவங்க ஸ்ரீலங்கா இல்லைங்களே. முனுசாமி ஐயா வாங்க, 16வது பாட்டு படிங்க. யாவது நமச்சிவாயவே. அடியார் அனைவருக்கும் திருவடி தொழுது. முன்னி கடலை சுருக்கெழுந்துடைய என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாலிட்டிடையின் மின்னி பொலிந்தெம் பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பி திருப்புருவம்
என சில குலவே நம் தம்மையாளுடையால் தன்னில் பிரிவில எங்கோம நண்பர்க்கு முன்னி அவர் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோரெம்பாவாய் முன்னி அவர் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோரெம்பாவாய். நன்றி ஐயா. நன்றிங்க சிவாயன். திருச்சிற்றம்பலம். பாடல் எண் 16. பாடலுக்கு உண்டான படிப்புரை. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். மேகமே மேகமே, முதலில் இந்த கடல் நீரை உட்கொண்டு மேலெழுந்து எம்மை உடையவளாகிய அம்மையினது திருமேனி போல நீல நிறத்தோடு விளங்கி எம்மை அடிமையாக உடையவளது சிற்றிடை போல மின்னி விளங்கி எம்பிராட்டி திருவடி மேல் அணிந்த பொன்னினால் செய்யப்பட்ட சிலம்பு போல ஒளித்து அவளது திருப்புருவம் போல் வானவில் விட்டு நம்மை அடிமையாக உடையவளாகிய அவ்வம்மையினின்றும் பிரிதல் இல்லாத எங்கள் தலைவனாகிய இறைவனது அடியார்களுக்கும் பெண்களாகிய நமக்கும் அவள் திருவுளம் கொண்டு முந்தி சுரக்கின்ற இனிய அருளே போன்று பொழிவாயாக. அவள் திருவுளம் கொண்டு முந்தி சுரக்கின்ற இனிய அருளே போன்று பொழிவாயாக. வாங்க அடுத்த பாட்டுக்கு வாங்க. சிற்றம்பலம். அடுத்து தாமோதரையா வாங்கய்யா, 17வது பாட்டு படி. நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். செங்கண்ணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாததோர் இன்பம் நம் பாலதா கொங்கு உன் கரும் குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொன் பாதம் தந்தருளும் சேவகனை அம்கண்ணரசை அடியோங்கட்காரமுதை தங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூப்புனல் பாய்ந்து ஆடேலோரெம் பாவாய் நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோரெம் பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி சாமி சிவபெருமானே. பாடல் எண் 17. பாடல் கொண்டான பொழிப்புரை. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். மனம் பொருந்திய கரிய கூந்தலை உடைய பெண்ணே, மனம் பொருந்திய கரிய கூந்தலை உடைய பெண்ணே, சிவந்த கண்களை உடைய திருமாலிடத்தும் நான்முகனிடத்தும் பிற தேவர்களிடத்தும் எங்கள் மற்றவர்களிடத்தும் இல்லாததாகிய ஒப்பற்ற ஆனந்தம் நம்மிடத்து ஆகும்படி நம்மை பெருமைப்படுத்தி இவ்வுலகிலே நம் வீடுகள் தோறும் எழுந்தருளி வந்து செந்தாமரை போன்ற அழகிய திருவடியை கொடுத்தருளுகின்ற வீரனை, செந்தாமரை போன்ற அழகிய திருவடியை கொடுத்தருளுகின்ற வீரனை, அழகிய கருணை நோக்குடைய மன்னனை, அடிமைகளாகிய நமக்கு அமுதம் போல்வானை, நம் தலைவனை புகழ்ந்து பாடி நன்மைகள் பெருக தாமரை மலர் நிறைந்த நீரில் குதித்து ஆடுவாயாக. நன்மைகள் பெருக தாமரை மலர் நிறைந்த நீரில் குதித்து ஆடுவாயாக. அடுத்த பாட்டுக்கு வாங்க. சிவாய நம. அடுத்தது மல்லிகாமா வாங்கம்மா, 18வது பாட்டு படி. மல்லிகாமா இருக்கீங்களா? மல்லிகா ஞானமம்மா வாங்க. ஆத்தூர்காரம்மா வாங்க. அண்ணாமலையான் அப்படி. எவ்வளவு ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு. அண்ணாமலையான் கிடைச்சிருக்கு. ஐயா ஐயா இருக்காங்க ஐயா. திருவடியை வணக்கிறேங்க ஐயா. நேசமுள்ள அடியார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். கேக்குதுங்களா ஐயா? படிங்க. நல்லது நல்லதுங்க ஐயா. படிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். எத்தனாவது பாடலுங்க? படி. 18வது பாட்டு. எடுத்துட்டேங்க ஐயா. திருச்சிட்டம் ஓடிடுச்சுங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகர் பெருமான் மலர் திருவடிகள் போற்றி போற்றி. அண்ணாமலையான்
அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர்கள் மோடியின் மணித்தொகை வீடற்றார் போல் கண்ணார் ஈரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரைகள் தாமகல பெண்ணாகியானாய் அலியாய் பிறகொலி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமோதமாய் நின்றான் கலல் பாடி பெண்ணேயி பூ புனல் பாய்ந்த ஆடேலோரெம்பாவாய் பெண்ணேயி பூ புனல் பாய்ந்த ஆடேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. சிவாயனம். பாடலின் 18 பாடல் கொண்டான பொழிப்படை. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். தோழியே, திரு அண்ணாமலை அண்ணலது திருவடி தாமரையை போய் வணங்குகின்ற தேவர்களது முடியிலுள்ள ரத்தினங்களின் தொகுதி. தோழியே, திரு அண்ணாமலை அண்ணலது திருவடி தாமரையை போய் வணங்குகின்ற தேவர்களது முடியிலுள்ள ரத்தினங்களின் தொகுதி ஒளி இழந்தார் போல கண்களுக்கு நிறையும் சூரியன் தனது கிரணங்களுடன் தோன்றின மையால் இருளானது மறைய நட்சத்திரங்கள் குளிர்ச்சி பொருந்திய ஒளி குன்றி ஒழிய அப்பொழுதில் பெண்ணாகியும் ஆணாகியும் அலியாகியும் விளங்குகின்ற ஒளி பொருந்திய ஆகாயமாகியும் பூமியாகியும் இத்தனைக்கும் வேறுபட்டு கண்ணால் பருகப்படுகின்ற அமுதமுமாய் நின்றவனாகிய இறைவனது திருவடியை பாடி இப்புது நீரில் வீழ்ந்து ஆடுவாயாக. இத்தனைக்கும் வேறுபட்டு கண்ணால் பருகப்படுகின்ற அமுதமுமாய் நின்றவனாகிய இறைவனது திருவடியை பாடி இப்புது நீரில் விழுந்து ஆடுவாயாக. வாங்க அடுத்து பாங்க. சிவாயனம். 19வது பாட்டு. ஆண்டாள் அம்மா வாங்கம்மா. சிவாயனம். சிவாயனமையா. திருச்சிற்றம்பலம். 19வது பாட்டு. உங்கையில் பிள்ளை. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய். அண்ணாமலையார் அருகர நமச்சிவாய். உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்காய் பழம் சொல் புதுக்கும் எண்ணச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். எங்கொங்கை நின் நண்பர் அல்லார் சொல் சேரற்க எங்கை உணர்கல்லாது என் கை உணர்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குள் பகல் உள்ளங்கண் மற்றொன்றும் காணற்க இக்குதி பரிசே எமக்கெங்கோன் நல்குதியேல் எங்களின் ஞாயிறு எமக்கேலோரம்பாவாய் எங்களின் ஞாயிறு எமக்கேலோரம்பாவாய். சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. திருவடியை வணங்கிக்கிறேன். நன்றிங்கம்மா. சிவாயிரம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பாடலின் 19 பாடலுக்கு உண்டான பொழிப்புரை. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எங்கள் தலைவனே, உன் கையில் என் குழந்தை அடைக்கல பொருளாகும் என்று வழங்கியவரும் அப்பழமொழியை புதுப்பிக்கின்றோம் என்று நெஞ்சி உனக்கு ஒரு விண்ணப்பத்தை செய்கின்றோம். எங்கள் தலைவனே, உன் கையில் என் குழந்தை அடைக்கல பொருளாகும் என்று வழங்கியவரும் அப்பழமொழியை புதுப்பிக்கின்றோம் என்று அஞ்சி உனக்கு ஒரு விண்ணப்பத்தை செய்கின்றோம். கேட்டருள்வாயாக. எங்கள் தனங்கள் உன் அடியவர் அல்லாதோர் தோள்களை தழுவாதிருக்க எம் கைகள் உனக்கன்றி பிற தேவர்க்கு எவ்வகையான துண்டும் செய்யாதிருக்க இரவும் பகலும் எம் கண்கள் உன்னையன்றி
வேறு எந்த பொருளையும் காணாதிருக்க இந்நிலவுலகில் இம்முறையே எங்கள் தலைவனே நீ எங்களுக்கு அருளுவாயாயின் சூரியன் எத்திக்கில் உதித்தால் எங்களுக்கென்ன? எங்கள் தனங்கள் உன் அடியவர் அல்லாதோர் தோள்களை தழுவாதிருக்க எம் கைகள் உமக்கன்றி பிற தேவருக்கு எவ்வகையான துண்டும் செய்யாதிருக்க இரவும் பகலும் எம் கண்கள் உன்னையன்றி வேறு எந்த பொருளையும் காணாதிருக்க இந்நிலவுலகில் இம்முறையே எங்கள் தலைவனே நீ எங்களுக்கு அருளுவாயாயின் சூரியன் எத்திக்கில் உதித்தால் எங்களுக்கு என்ன? திருச்சிற்றம்பலம். 20வது பாட்டு வாங்க. நித்திலாமா வாங்க. சிற்றம்பலம். போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமான் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றியம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியம் மார்கழி நீராடலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி சாமி. பாடல் எண் 20 பாடலுக்கு உண்டான பொழிப்புரை. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எப்பொருளுக்கும் முதலாயுள்ள உன் திருவடி மலருக்கு வணக்கம். எப்பொருளுக்கும் முதலாயுள்ள உன் திருவடி மலருக்கு வணக்கம். எவற்றுக்கும் முடிவாயுள்ள செந்தளிர் போலும் திருவடிகளுக்கு வணக்கம். எப்பொருளுக்கும் முதலாயுள்ள உன் திருவடி மலருக்கு வணக்கம். எவற்றுக்கும் முடிவாயுள்ள செந்தளிர் போலும் திருவடிகளுக்கு வணக்கம். எல்லா உயிர்களுக்கும் தோன்றுதற்கு காரணமாகிய பொன் போன்ற திருவடிகளுக்கு வணக்கம். எல்லா உயிர்களுக்கும் தோன்றுதற்கு காரணமாகிய பொன் போன்ற திருவடிகளுக்கு வணக்கம். எல்லா உயிர்களுக்கும் நிலை பெறுதற்குரிய பாதுகாப்பாகிய அழகிய கடல் அணிந்த திருவடிகளுக்கு வணக்கம். எல்லா உயிர்களுக்கும் நிலை பெறுதற்குரிய பாதுகாப்பாகிய அழகிய கடல் அணிந்த திருவடிகளுக்கு வணக்கம். எல்லா உயிர்களுக்கும் முடிவு எய்துதற்கு காரணமாகிய திருவடிகள் இரண்டிற்கும் வணக்கம். எல்லா உயிர்களுக்கும் முடிவு எய்துதற்கு காரணமாகிய திருவடிகள் இரண்டிற்கும் வணக்கம். திருமாலும் பிரம்மனும் காண முடியாத திருவடி தாமரை மலர் போலும் திருவடிகளுக்கு வணக்கம். திருமாலும் பிரம்மனும் காண முடியாத திருவடி தாமரை மலருக்கு வணக்கம். நாம் உய்யும்படி ஆட்கொண்டு அருளுகின்ற தாமரை மலர் போலும் திருவடிகளுக்கு வணக்கம். நாம் உய்யும்படி ஆட்கொண்டு அருளுகின்ற தாமரை மலர் போலும் திருவடிகளுக்கு வணக்கம். இங்கனம் கூறி போற்றி இறைவனை வணங்கி நாம் மூழ்குவதற்குரிய மார்கழி நீரில் ஆடுவோமாக. இங்கனம் கூறிய போற்றி இங்கனம் கூறி போற்றி இறைவனை வணங்கி நாம் மூழ்குவதற்குரிய மார்கழி நீரில் ஆடுவோமாக. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஐயா, அடுத்து யாருன்னா பாடம் இருக்காங்க ஐயா. இவரு அருளர் ஐயா வந்திருக்காரு. மியூட் ஓபன் பண்ணுங்க ஐயா. அடுத்தது காமாட்சி அம்மா வாங்க. காமாட்சி அம்மா, போரூர் செண்பவள்ளி அம்மா. கடைசி பாட்டு 2 பேர் படிச்சிருக்கோம். சரிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்த மாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணை அடிகள் போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றியமுய்ய ஆட்கொண்டருளும் பொன் மலர்கள் போற்றிய மார்கழி நீராடேலோர் எம்பாவாய் போற்றியமுய்ய ஆட்கொண்டருளும் பொன் மலர்கள்
போற்றிய மார்கழி நீராடேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. ஒரு செண்பகவல்லியம்மா நீங்களும் படிச்சுவாங்க அந்த பதியத்தை. நான் தான் செண்பகவல்லி அவங்க தான் படிச்சாங்க. காமாட்சி அம்மா வாங்க. சின்ன காஞ்சிபுரம் சின்ன காஞ்சிபுரம் காமாட்சி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. பாருங்க ஐயா. மார்கழி நீர் போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொன் பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராமினையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றிய முகிய ஆட்கொண்டருளும் பொன் மலர்கள் போற்றிய மார்கழி நீர் ஆடேலோரம் பாவாய் போற்றிய மார்கழி நீர் ஆடேலோரம் பாவாய். திருச்சிற்றம்பலம் ஐயா. அடுத்து திருத்தொண்டர் திரு நாமக்கோவை. பாடம் இருக்கீங்களா ஐயா? இந்த இறுதி பாடல்ல பெருமானுடைய தொழிலையும் குறிக்குதுங்க ஐயா. சரிங்கம்மா சரிங்கம்மா சொல்லுங்கம்மா. திலகவதியம்மா சொல்லுங்க. ஐந்தொழிலையும் குறிக்குதுங்க ஐயா இந்த இறுதி பாடல். 20வது பாடல் ஐந்தொழில் செய்யறாரு இல்லையா பெருமான், அந்த ஐந்தொழிலையும் குறிக்குதுங்க இந்த பாட்டு 20வது. அது சொல்லுங்க. சிவாய அற்புதம். நன்றி நன்றி நன்றி. வேற யாராவது பாடம் இருக்கீங்களா? கடைசி பாட்டு நிறைய செஞ்சுக்கலாமா? திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ மாதவ சிவஞான முனிவர் அருளி செய்த திருத்தொண்டர் திருநாமக்கோவை. திருச்சிற்றம்பலம். மெய்யன்பர் நாம் எல்லாம் வெவ்வேறு போற்றிட வைங்கையன் திருவடியே காப்பு. இந்த புத்தகம் நான் அடியன் உங்களுக்கு பிடிஎஃபா போட்டிருக்கேன். நீங்க எல்லாம் இல்லாதவங்க எடுத்துக்கலாம். திருச்சிற்றம்பலம். கலிவெண்பா. தில்லை வாழந்தனர்கள் சீர்நில கண்டனாம் தில்லை வாழந்தனர்கள் சீர்நீல கண்டனாம் தில்லை அளித்த வியர் பகையார் தொல்லை இளையான் குடிமாறர் மெய்ப்பொருளார் என்று இளையான் விரண்மிண்டன் இன்பம் மலவும் அவர் நீதி எரிவத்தர் நீண்ட புகழேனாதி நாதர் திரு கண்ணப்பர் நற்கலையர் மேதகு சீர் மானக் கஞ்சாரார் அறிவாட்டாயர் ஆனையார் ஞான திருமூர்த்தி நாயனார் மேன்மை முருகர் பசுபதியார் முன்னாலை போவார் துருசி திருக்குறிப்பு தொண்டர் மருவுமறை சண்டீசர் வாகீசர் தக்க குலைச்சிறையார் கொண்ட மிடலை குறும்பனார் தொண்டு செய்யும் நீல் காரைக்கால் அம்மை அப்போதி நீலநக்கர் மூலும் நமிநந்தி முத்தமிழையாலும் திருஞான சம்பந்தர் செய்ய கலிகாமர் அருண்மூவர் கலிக்காமர் அரண்மூவர் தண்டி அடிகள் வரும் மூர்க்கர் சோமாசி மாறனார் சாக்கியனார் சூழக்கூர் நாமர் சிறப்புளியார் நற்தொண்டின் மச்சிறு தொண்டர் சேரமான் செய்ய கணநாதர் விரற்கலந்தை கூற்றுவனார் விஞ்சை திறத்து மிகும் பொய்யடிமை இல்லா புலவர் புகழ்ச்சோழர் பொய்குணர சிங்க முனை எறையேராதி பத்தர் களிகம்பர் களியர் பகர் சக்தி கைத்த புலனடிகள் காடவர்கோன் மொய்த்தகனம் புல்லனார் காரி நெடுமார் புகழ் வாயிலார் நல்ல முனை அடுவார் நாயனார் மல்கு கழற் சிங்கர் இடங்கழியார் தஞ்சை செருத்துணையார் கொங்கர் புகழ்துணையார் கோட்புலியார் அங்கனர்க்கு பத்தராய் தாழ்வார் பரமனையே பாடுவார்
சித்தம் சிவன்பாலே சேர்த்துள்ளார் நித்தமும் முன்னெறி காட்டும் முதல்வர் முழுதுணர்ந்தோர் பித்தன் உரையாரூர் பிறந்தார்கள் அத்தனையே முப்போதும் தீண்டுவார் முழுநீரு பூசுவாராலும் பாலும் மீசன் ஈசன் அடியார் சார்ந்தார் மெய் பூசன் மானியார் நேசனார் வாழ் செங்கட் சோழனார் பான்மையார் நீலகண்ட பாணனார் மேன்மை செடையர் இசை ஞானியவர் தன்மையெல்லாம் சேர்த்து தொடையாக பாடியவன் தொண்டன் அடி இணைகள் சிந்தனை செய் சித்தம் திருநாம கோவைதனை மந்திரமாக கொண்டு மயிர் சிலிர்த்து நைந்துருகி மெய்யன்பால் என்றும் விளங்கப் பெறுவார்கள் கைதவமும் புல்லறிவும் கற்பனையும் மையலும் தீர்ந்த அத்துவிதம் ஆனந்தம் அகண்ட பரிபூரணத்தில் நித்தியமாய் வாழ்வார் நிசம். திருத்தொண்டர் திருநாமக்கோவை முற்றிற்று. இதனை அருளியவர் ஸ்ரீ மாதவ சிவஞான முனிவர், திருச்சிற்றம்பலம், தில்லை. நன்றிங்க. திருவள்ளுவர் கருணையினால திருவெம்பாவை பாடி முடிச்சிருக்கிறோம். வேற ஒண்ணும் இல்லைங்களா ராஜாயா? நிறைவு செஞ்சுக்கலாமா? நிறைய செஞ்சுக்கலாம். பொண்ணு சொல் படிக்கலாம்யா. நன்றிங்க. யார படிக்க சொல்லுங்க. வாங்கய்யா. அரங்கோ அவர்கள் படிங்கயா. பொண்ணு சொல் படிங்கயா. 7வது பாட்டு. ஐயா டிராவல் நீங்க தொடருங்க ஐயா. ஐயா நம்ம சிவ பூஜை பண்ணும்போது கூட அந்த பாட்டெல்லாம் பாடக்கூடாது ஐயா? இப்போதான் ஒண்ணு சொன்னாங்க, பரார்த்த பூஜையும் சரி ஆத்மார்த்த பூஜையும் சரி ரெண்டுத்துலயும் இப்போ அடியார் அரங்கோய்யா தான் சொன்னார்னு நினைக்கிறேன், இறைவனையே பாடணும்னு. சரிங்க, சரி, நன்றி நன்றி. அந்த பஞ்சபுராணம்லாம் அதுல கூட பாடக்கூடாது ஐயான்னு கேட்டேன். பஞ்சபுராணம் சிவபுராணம்லாம் உங்க விருப்பம் இருந்தாலும் பண்ணிட்டு திரும்ப. ஆமா, காப்பு செய்யப்பட்டிருக்கிறதுனால திரு வெம்பாவை பாடி முடிக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனாலதான் போன வருடம் நம்ம பெரிய புராண வகுப்பும் அப்புறம் இந்த திருநெறிய தமிழோசையும் கண்டுக்கல. நம்ம இந்த முறை தான் கொஞ்சம் நம்ம இந்த ஃபாலோ பண்றோம். என்ன ஃபாலோ பண்றோம்னா 12 திருமுறை காப்பு செய்யப்பட்டிருக்கிறது. நாம முறையா திருவெம்பாவை பாடி சிறப்பிக்கலான்னு ஐயாவும் முடிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த முறை தான் முதல் முறையா. நேற்று நம்ம எந்த பதிகமும் பாடல. அதனால திருவெம்பாவில ஒரு பாட்டு பாடி நீங்க பூஜை செய்து முடிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். திருவள்ளுவர் அது உங்களுக்கு உங்க விருப்பம். ஆமா, உங்க விருப்பம். உங்களுக்கு எப்படி இறைவன் உணர்த்துறாரோ அதை செய்யுங்க. இங்க யாருக்கும் உத்தரவு போட முடியாது. இங்க யாரும் அதிகாரியும் கிடையாது. இப்படி இருன்னு சொல்றதுக்கு இங்க எவனுக்கும் அதிகாரமும் கிடையாது. அதனால இறைவன் உங்களுக்கு என்ன உணர்த்துக்கிறானோ அதை செய்யுங்க. சரியா? சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. சிவாய். நன்றி நன்றி. புரிஞ்சுக்கிட்டா நல்லது. அடுத்து ஐயா பொண்ணு சொல். பொண்ணு சொல் படிங்க. சிவன் லலிதா லோகநாதன் படிங்க. 7வது பாட்டு படிங்க. இருக்கீங்களா? சரஸ்வதி அம்மா படிங்க. ஏழாவது பாட்டு படி. உன்னற்கு அறிய. நான் பாடுறேங்க ஐயா. ஒரு நிமிஷம். திருப்பொன்னூசல் தானையா? திருப்பொன்னூசல் 7வது பாடலாம். 53வது எடுத்து 2 பேர்ல யாருன்னா ஒருத்தர் முடிவு பண்ணுங்க. ஒண்ணு லலிதா அம்மா, இல்லன்னா சரஸ்வதி அம்மா. 53 எடுத்துட்டேயா? சரிங்க சரிங்க, பாடுங்க. 7வது பாடலுங்களா ஐயா? அம்மா ஒண்ணு நீங்க பாடுங்க, இல்ல அம்மா பாடட்டும். பாடுங்க. சரி அம்மா பாடுங்கம்மா. இதுதான் தன்மை. அடியார் தன்மைன்றது விட்டு கொடுக்கறது தான். யாருன்னா ஒருத்தர் முடிவு பண்ணுங்க. அம்மா பாடுங்க. நீங்க பாடுங்க. திருச்சிற்றம்பலம். உன்னற்கு அரிய திரு உத்தர கோசமங்கை மன்னி பொழிந்திருந்த மாமரையோன் தன் புகழே பண்ணி பணிந்திரஞ்ச பாவங்கள் பற்றறுப்பான் அன்னத்தின் மேலேறி ஆடும் மணிமயில் போல் என்னத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில் பாடி பொன்னுத்த பூன்முளையில் பொன்னு சொல்லாடாமோ
பொண்ணு சல்லாடாமோ பொண்ணு சல்லாடாமோ பொண்ணு சல்லாடாமோ பொண்ணு சல்லாடாமோ. சிசுவா அது வெளியில கொஞ்சம் போயிட்டு வந்தனால அந்த திரிய ஒரு வாட்டி சரி நல்லது. இதுவாக நன்றி மாட்டேங்குது. நன்றி 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 அடுத்து வாழ்த்து படிங்கம்மா. சரஸ்வதி அம்மா நீங்க படிங்க வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் படி. அம்மா குச்சினாங்களா? சரஸ்வதி அம்மா மண்ணில் நல்ல ஒண்ணு பாடுங்க. ஐயா யாரையா பாட சொல்லுங்கய்யா. சரி வாழ்க வாழ்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுவோர் குறைவிலை கண்ணில் அகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். வாங்க முனுசாமியா வாங்கய்யா. ஐயா அடியான் வாழ்த்து படிங்க முனுசாமியா. முனுசாமியா வரல. இந்த சித்ராமா வராங்களா பாரு. சித்ரா படிங்க. ஆறிரு தடந்தும் வாழ்க தனம் தரும் கல்வி தரும் படிங்க. ஐயா வாழ்க ஐயா. ஆறிரு தடந்தோள் வாழ்க. நான் பாடட்டுமா? பாடு. ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வேட்பை. ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வேட்பை. கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலி. ஏறிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க. ஏறிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க. மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம். வாழ்க அந்தனர் வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக. விட்டுருங்க சித்ராமா விட்டுருங்க. வாங்க சித்ராமா. அருள் நாமே சூழ்க வையும் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். ஏன்னா அந்த ஆன்மா பாட வந்துச்சு. அதான் ரயிலகரமா பாடிடுங்க. ரயிலகரமா பாடிடுங்க. பரவாயில்லைங்க இருக்கட்டும். அவங்க பாடிட்டாங்கல்ல விடுங்க. பாடிடுங்க முழுசா பாடிடுங்க சித்ராமா. அப்புறம் யார ரிப்போர்ட் போட போறீங்க பாடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக. ஆள்க தீயதெல்லாம் அரணாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றிங்க. அருளர் செய்யதான் சொல்லுவாரு, நாம் பாடுறேன்னு சொன்னா திக்கு வாய் வந்துடும், அவன் பாடுறான்னு நினைச்சா நம்ம எந்த பிரச்சனையும் வராது. அதனால நம்ம இறைவன் ஒப்படைச்சிட்டு பாடினோம்னா எந்த ஒரு பாட்டும் தங்கு தடை இல்லாம வரும். அதனால அற்புதம். நன்றிங்க. ராஜா முடிச்சுக்கலாம். உண்மை உண்மைதாயா. அருளர் செய்யா வாங்க ஐயா. அவரு படிச்சு அவரும் ஒரு வாழ்த்து படிப்பாருல்ல ஐயா. பனியா இருக்கு. திருவான்மையூர் போயிருக்காங்க சொன்னீங்க. ஆமா நீங்க படிச்சு முடிச்சிருங்க. நல்லது. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியை சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தளத்தின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை நாம் பருகி வருகிறோம். அதிலே இன்றைக்கு குறிப்பாக நேற்றும் என்றும் குறிப்பாக வருகிற 10 நாளைக்கும் 12 திருமுறைகளும் காப்பு செய்யப்பட்டிருக்கிறதுனால திருவெம்பாவை மட்டும் பாடுவதற்கு நாம் முறையாக சைவ பெரியோர்கள் செய்த ஒரு முறையாக நாம் பாடி வருகிறோம். அந்த வகையிலே திருவருள் கருணையினாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திரு வெம்பாவையை நாம் கடந்த நேற்றும் இன்றும் பாராயணம் செய்து வருகிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பங்காற்றிய அத்துணை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறி அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் வருகிற 10 நாளைக்கும் நாம் திருவெம்பாவையே நாம் பாட இருக்கின்றோம். அடியார் பெருமக்கள் இந்த 12 திருமுறைகளை காப்பு செய்யப்பட்டிருப்பதனாலே
அது பற்றி சிந்திக்காமல் இந்த ஒரு இந்த ஒரு விடயத்தை கடைபிடிப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்துணை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த மனமொழி மேகலாலை வணங்கி உங்களுடைய திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சி இனிது நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு அதில் அந்த விதிகள் கடைபிடிக்க முடியுமா என்று பார்ப்போம். திருவள்ளுவர் கருணையினால் அந்த நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம்.